விஷாலுக்கு வந்து இவ்ளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு இங்க வந்து தான் தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு ஒரு கெஸ்டா வந்திருக்கேன். இது சென்னையில இருந்து 11 மணி நேரம். அப்படிலாம் பார்க்காதீங்க, எனக்கு வியர்டா இருக்கு. மார்னிங் கைஸ், நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் படித்த படித்தது வந்து கலசலிங்கம் யூனிவர்சிட்டி. ஆக்சுவலாக அங்கே வந்து ஸ்பார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடந்துகிட்ருக்கு. நாங்கள் படிக்கும்போது நடத்தினோம். என்ன ஃபேஷன் ஜட்ஜாக கூப்பிட்ருக்காங்க. மைண்ட் வாய்ஸ்லாம் எனக்கு கேட்குது, இருந்தாலும் ஓகே போய் தானே ஆகணும், கூப்பிட்ருக்காங்களே. எக்ஸைட்டடாக இருக்கேன். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றதே எனக்கு தெரியலை, ஏன்னா இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு. ஸோ போய் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு வழியாக கலசலிங்கம் யூனிவர்சிட்டி வந்தாச்சு கைஸ். அடப்பாவிகளா, எங்கடா இங்கேருந்து கேட்ட காணோம். ஆல்ட்ரேட் பண்ணுறாங்க போல். ஃபைனலி உள்ளே வந்து நம்ம பசங்களை பார்த்தாச்சு. ஸோ இப்போ டேரெக்டாக கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டுருக்கோம். தலைவா, சரி இப்போ நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டுருக்கோம். நீங்கள் எதுக்கு இப்போ அந்த காலேஜுக்கு வந்திருக்கீங்க? ஆக்சுவலாக நான் வந்து இன்னைக்கு ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கேன் கெஸ்ட் ஹவுஸ்க்கு. வாட் இஸ் திஸ் கைஸ்? ஓ சாரி சார், கொஞ்சம் எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான் படித்த எல்லாருமே இப்போ கலிசடையாக இருப்பாங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கோங்க. இதான் வந்துட்டு விஸ்காம் டிபார்ட்மெண்ட். வந்துட்டு இப்போ கெஸ்ட் ஹவுஸ் வந்துட்டோம். இல்லடா, இங்க உள்ள டிபார்ட்மெண்ட் கேட்டதுக்கு உள்ள அலௌட் இல்ல, அதுக்காக சொன்னேன். நான் தப்பா எதுவும் சொல்லல. சொல்லி அசிங்கப்படுத்திட்டேன். அப்படி இல்ல, என்ன பாத்துக்கோங்க. இப்படிதான் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க. இதான் வாழ்க்கையில. கலசலிங்கம் யூனிவர்சிட்டிக்கு மேல யாரும் வராதீங்க. ஆமா படிச்சவரே சொல்றாரு. வாங்க, கலசலிங்கம் யூனிவர்சிட்டிக்கு மட்டும் வாங்க. இது ஏன்னா வெறும் காலேஜ் இல்ல, கோவில். என்னென்ன சொல்றோம் பாருங்க. சரி, இப்ப எல்லாமே இறங்க போறோம். ஓகே ஓகே. ஐயோ, என்ன கால் உடைஞ்சிருக்கு. என்ன ஆச்சு உங்க காலுக்கு? அது வந்து என்னதான் ஆச்சு? ஸ்வெல் ஆயிடுச்சு. ஏய் இப்படி ஏறா, லேண்ட்ஸ்கேப்ல இருக்கு. லேண்ட்ஸ்கேப்ல ஏறா. லேண்ட்ஸ்கேப்பா? சரி, கட் பண்ணிக்கோங்க இடையில. எங்க வந்திருக்கோம் பாருங்க. கடைசியில கொண்டு வந்து எங்க நிப்பாட்டி பாத்தியா? அதுவும் நான் தான் இல்லைங்க. ஃபைனலி நம்ம ரூமுக்கு வந்தாச்சு கைஸ். இதுதான் வந்துட்டு கலசலிங்கம் யூனிவர்சிட்டியோட கெஸ்ட் ஹவுஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் உங்களுக்கு மேபி பெரிய விஷயமா இல்லை, இது என்ன சாதாரண விஷயம் தானே அப்படின்னு இருக்கலாம். பட் எனக்கு எல்லாரும் சாதாரண விஷயமா இருந்தாலும் எனக்கு பர்சனலாக வந்து ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் தென் நீங்கள் இந்த இடத்துல இருந்தீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றது உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். ஹாய் ஜட்ஜ். ஹலோ, வெல்கம் டு யூடியூப் சேனல். எஸ், நான் மாசா இருக்கீங்க. உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி இருக்குது காஸ்டியூம்? எப்படி சூப்பராக இருக்குது காஸ்டியூம். இருக்கா? ஆமாம். உங்கள் டிஃபாக் வரல, நீங்கள் எப்படி வர்றதுக்கு ஃபீல் எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த இருக்கீங்க கிளாஸ்? My name is Nilesh Balaji. முடிஞ்சு என்னோட வாக் மட்டும் இருக்கு. நான் அவட பார்த்துட்டு ஓகே. ஸ்டீவன், ரொம்ப மோசமாக போச்சுப்பா. மோசமாக போச்சா? ஹாய் ப்ரோ. பரவாயில்ல, ஓகே. நினைச்ச அளவுக்கு இல்லை, பரவாயில்ல, நல்லா போச்சு. நான் தான் ஏதோ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் மேலே இந்த லைட்டாக
மாட்டின மாதிரி ஒரு பயமா இருந்துச்சு. ஏதோ என் தம்பி தங்கச்சி கூட இருந்தனால bro. உங்க ஃபேன்ஸ்லாம் இன்னைக்கு வந்துட்டாங்க. என்ன எப்படி கொண்டு போகுது எப்படி இருந்துச்சு எல்லாம்? எப்படி இருக்க? நல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. உங்க டிஃபாக் வர பாருங்க. அதான் எங்கள் கிளாஸ் ரூம், இது எங்கள் லேபு. சார் நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் மிஸ் பண்ணுறேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன். Guys, let's make some noise, please. Welcome. Guys, let's make cheer up, please. Make some noise. ரொம்ப பெருமையாக இருக்குது. எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் சில இது நடந்துச்சு. ஆக்சுவலாக ஸ்டேஜில் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் இந்த மொமெண்டம் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். இதுதான் மொமெண்டம். இப்போ கொடுங்க எனக்கு. அப்படி கொடுத்தாங்க, அப்படி வாங்கியாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரில, பட் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கொஞ்சம் ஏதோ ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சு ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த தம்பி இதை சொல்லுவார் ஃப்ரம் திஸ் தன விஷால். நானே பார்க்கலாம். திஸ் தன விஷால் டு சீஃப் கெஸ்ட் தன விஷால். வி ஆல் க்ரூ அப். ஐ சேஞ்சஸ் பேபி. லாஸ்ட் ஸ்பார்க்ஸுக்கு ஆட்டம் போட்டது பார்த்துக்காங்க. இப்படி இருந்தேன்னா இப்போ அப்படியே தான் இருக்கேன். கொஞ்சம் முடி மட்டும் எக்ஸ்ட்ரா வந்திருக்கேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வீடியோ. ஸோ இப்போ தன விஷாலோட வாக் பார்த்தோம்னா அடிப்பொலியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் சொல்லி கொடுத்த மாதிரி பக்காவாக ரேப் பண்ணாங்க. ஸோ வெரி குட். ஆக்சுவலாக நான் சொல்லி கொடுத்த மாதிரி பர்ஃபெக்டாக சொல்லிட்டாங்க. இப்போ தான் நான் வரும்போது சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லுங்க. தனேஸ்வரோட ஆக்ட் வந்து அடிப்பொலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லை அவங்க என்ன சொன்னாலும் சரி, அவங்க வந்து பர்ஃபெக்ட் மாடலிங்க்கு வந்து பர்ஃபெக்டாக அளவுக்கு எடுத்து தச்ச ஆக்டர். ஓகே அவங்க சொல்லிட்டாங்க. அப்படிலாம் பார்க்காதீங்க, எனக்கு வியர்டாக இருக்கு. பேசிக்கலி vlogger தான் நான். அதான் அப்போ பேசுங்க. நானா எனக்கு ஏதாச்சும் கண்டென்ட் கொடுங்க. ஆக்சுவலா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து சென்னையில இருந்து 11 மணி நேரம் ஜூம் பண்ணலாம். மேக்கப்ல தெரியுதா? சரி ஓகே. 11 மணி நேரம் டிராவல் பண்ணி கிருஷ்ணன் கோயிலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். வந்து நான் ரொம்ப நேரமா நின்று பார்த்தா அவன் வரவே இல்லை கார் எடுத்துட்டு. சரி, அதுக்கப்புறமா பார்த்தா நம்ம ஹீரோ வந்தாரு. நம்ம ஹீரோ வந்தாரு வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு காலேஜ்க்கு வந்தாங்க. நன்றி 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 நன்றி.
இந்த மாதிரி ஒரே ஃபேன்ஸ் கிளப்பா இருக்குது. தனவிஷாலுக்கு வந்து இவ்ளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு இங்க வந்து தான் தெரிஞ்சுச்சு. இங்க பாருங்க, இங்க இருக்க மக்கள் எல்லாரும் தனவிஷாலுக்காக தான் நின்னுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, சைடுல பாருங்க. இல்லை சாப்பிட நிற்கல யாரும். ஸோ நாங்கள் ஆடிட்டோரியம் போயிட்டு ஃபேஷன் ஷோ அட்டென்ட் பண்ணிட்டு 4-5 கொஸ்டின்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சதை கேட்டுட்டு இந்த புக்கெல்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து காரில் டூடு டு டுடு டூ டு டூ அது மாதிரி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு நிலைமை இதுதான். ஆக்சுவலாக வந்து டே 1 மேம் வரேன்னு சொன்னாங்க. எங்களுக்கு வந்து ஆக்ட்ரஸ் ஷாலினியோட எங்களுக்கு வந்து இது கிடைக்கல, கால் ஷீட் கிடைக்கல ஆக்சுவலாக. ஓகே 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 ப்ளீஸ் ப்ளீஸ். ஸோ வந்து அதனால செகண்ட் டே தான் வந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்றதுங்க, ஆக்சுவலாக நம்ம ஒரு ஆக்டராக இருக்கிறப்போ கண்டிப்பாக டேட் இஷ்யூஸ் வரதான் செய்யும். ஸோ அந்த மாதிரி ஒரு டேட் இஷ்யூவில் நான் மாட்டிக்கிட்டேன்னா அதனால என்னால் வந்து இவ்வளோ அழகான காலேஜ்க்கு ஃபர்ஸ்ட் டே வர முடியாமல் போயிடுச்சு. அதனால நான் கஷ்டப்பட்டு செகண்ட் டே வந்தே ஆகணும்னு சொல்லி தூங்காமல் விடிய ஒத்த காலில் நின்று பஸ்ஸில் நின்று வந்திருக்கேன். ஸோ இதுக்காகவே நீங்கள் பாராட்டணும் தனவிஷால் அவர்களே. ஓகே ஓகே, கண்டிப்பாக பாராட்டலாம். சரி, எனக்கு மட்டும் டேட் இஷ்யூ வர மாட்டேங்குது. பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஸ்டேஜ். லாஸ்ட் டைம் போனோம், லாஸ்ட் டைம் நாங்க நடத்துறோம், இந்த தடவை நடத்துறாங்க, அவங்க நடத்துறாங்க. நாங்க உள்ள போறோம். ஓகே. So now Mr. Dhanavishal is going to share a few words with us. என் பேர் தனவிஷால். ஆக்சுவலாக நான் நம்ம கலந்துரையாடல் தான் படித்தேன். லாஸ்ட் டைம் இதே ஸ்பாட்ஸில் குவாலிட்டேட்டாக நானும் இருந்தேன். இப்போ ஏதோ இப்போ நீங்கள் பெரியதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. So, are you ready for that? So guys, சூப்பர். பாய்டா. என்ன பாப்பி, அவ்வளோதானா? அவ்வளோதான் ப்ரோ. பை ப்ரோ. முடிஞ்சா? முடிஞ்சு. சரி, அழுவியா? சரி ப்ரோ. சரி வாடங்க ப்ரோ.